நேற்று 79வது சுதந்திர தினத்தன்று பேசிய நரேந்திர மோடி, தீபாவளிக்கு உங்களுக்கு டபுள் பிரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா? அவர் எத மீன் பண்ணி சொன்னாரு அப்படிங்கிறத, இன்னைக்கு ஒன்றிய அரசு சார்பில் ஒரு செய்தி வெளியே வந்திருக்கிறது. அதாவது ஜிஎஸ்டில சீர்திருத்தம் கொண்டு வருவதாக ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு பரிந்துரை பண்ணியிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 0%, 5%, 12%, 18%, 28% அப்படின்னு 5 அடுக்குகளாக பல்வேறு பொருட்களுக்கு ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது. இத ஒட்டு மொத்தமா குறைச்சு 2 அடுக்குகளாக மாற்றணும் அப்படின்னு ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு ஒன்றிய அரசு பரிந்துரை செய்திருக்கிறது. அதாவது 28% அப்படிங்கறத கம்ப்ளீட்டா ரத்து செய்துட்டு 12%ல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் 5% இல்லைன்னா 18%க்கு மாற்றி மொத்தம் 2 அடுக்கு தான். அதாவது 5%, 18% இப்படி 2 அடுக்குகள்ல இந்த ஜிஎஸ்டிய மாத்துறதுக்கான முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி மூலமாக ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு வரிச்சுமை கூடிக்கொண்டே போகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு பரவலாக ஒரு பெரிய எதிர்ப்பை கிளப்பிய நேரத்தில் தான் ஒன்றிய அரசு இந்த முடிவை எடுத்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுல இன்னொரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஜிஎஸ்டிய கொண்டு வந்த காலகட்டத்திலேயே எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி தொடர்ந்து இத பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்படி பல அடுக்குகள்ல ஜிஎஸ்டிய போட்டு மக்கள வாட்டி வதைக்கிறத நிப்பாட்டிட்டு, ஏதாவது 1 இல்ல 2 ஸ்லாப்ல ஜிஎஸ்டிய அடக்குங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. அன்னைக்கு ராகுல் காந்தி பேசணும்னு இந்த சங்கி கூட்டம் அவரை எடுத்தெறிஞ்சு பேசுது. ஆனா இன்னைக்கு இதே சீர்திருத்தத்தை மோடி கொண்டு வரும்போது மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு வெக்கமே இல்லாம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க.